ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம பேசிக் லெட்டர்ஸு ஹிந்தியில் பார்க்கலாம். எங்கள் அம்மா ஹிந்தி பண்ணிகிட்டே இருந்தனால எனக்கு ஓரளவுக்கு தெரியும். சரிங்களா, நான் கற்றுனேன். அதாவது எனக்கு ஹிந்தினா என்ன, அதில் எப்படி லெட்டர்ஸு, அது எப்படி எழுதணும், அது எப்படி எழுதினதை படிக்கணும், அது எப்படி பேசணும், பிகினர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அடிப்படை ஹிந்தி தெரியணும், அதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்லித்தர ரெடியாக இருக்கேன். பார்க்கலாமா? இப்போ அஇஇ பேசிக் லெட்டர்ஸ் பார்க்கலாம். எல்லாருக்கும் 1 2 3 தெரியும்ல கணக்கில். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஹிந்தி வரும் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், 3 மாதிரி போடணும். அதாவது 3 மாதிரி போடணும். மேல் பகுதி விட கீழ்ப்பகுதி கொஞ்சம் பெருசாக இருக்கணும். 3 மாதிரி போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு ஒரு டீ போடணும். இதுதான் ஹிந்தியில் அ. புரிஞ்சுதுங்களா? 3 மாதிரி போடணும், நடுவில் ஒரு கோடு போடணும், ஒரு டீ போட்டால் இது அ. 3 கீழ்ப்பகுதி கொஞ்சம் பெருசாக அடர்த்தியாக இருக்கும். ஆ எப்படி போடணும்? இப்போ தமிழ்லேயே அ எப்படி இருக்குது? ஆங்கிறப்ப எக்ஸ்ட்ரா குறிச்சிருக்கு இல்லையா, சுழிச்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதில் என்னன்னு பார்க்கலாம். 3 மாதிரி போடணும், நடுவில் ஒரு கோடு போட்டு 2 டீ போடணும். 2 டீ போடணும். சரிங்களா? இதில் ஆக்சுவலாக அதாவது 2 டீ போடணும். பார்த்தீங்களா? பாருங்கள், புரியுதா? 3 மாதிரி போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு 2 டீ போடணும். இங்கே ஒரு டீ, இது 2 டீ. இது ஆ. டீ எப்படி எழுதலாம்? குட்டி டீ போடணும். குட்டி டீனா என்ன மிஸ் குட்டி டீன்னு சொல்கிறீங்க, இது எப்படி குட்டி டீன்னு கேட்கலாம். டீ போடணும். இந்த தண்டு பகுதி பாருங்கள், இந்த 1 மாதிரி வருதுல்ல, அது சின்னதாக இருக்கும். டீ போட்டு குட்டி டீ போட்டு நான் அதனால குட்டி டீன்னு சொல்லுவேன். குட்டி டீ போட்டு எஸ் மாதிரி, இங்கிலீஷில் எஸ் மாதிரி போட்டு சுழிச்சிடணும். ஆனால் என்ன பண்ணணும்? சுழிச்சிடணும். இதுதான் இ. ஈங்கிறப்ப என்ன பண்ணணும்? நம்ம எப்போவுமே இ விட இ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். என்னென்னு பார்க்கலாமா? இதே மாதிரி இ போடணும். என்ன மாதிரி போடணும்? குட்டி டீ போட்டு நீள மாதிரி போட்டு அந்த தண்டு மாதிரி வருது இல்லையா, அது ஒன் மாதிரி சின்னதாக போடணும். டீ போட்டு எஸ் மாதிரி சுழிச்சிடணும். சரிங்களா? சுழிச்சிடணும். இதே மாதிரி தான் சுழிக்கணும். ஆனால் இதோட தலையில் இந்த 1 மாதிரி குட்டியாக இருக்குல்ல, அதுக்கு மேலே கொடுக்கு மாதிரி போடணும். இல்லை ஏபிசி மாதிரி போடணும் கூட சொல்லிக்கலாம். இங்கே பாருங்கள், ஈ எப்படி இது இ இங்கே சுழிச்ச மாதிரி ஈ சுழிச்சிருக்கு. சரிங்களா? அடுத்தது உ. ரொம்ப ஈஸி. ஒரு கோடு போட்டு இந்த 3 இருக்கு இல்லையா, 3 இருக்கு இல்லையா, அதோடைய ஸ்டார்டிங் அப்படி திருப்பின சியாட்டை கொண்டு வந்து, அதான் ஆவலில் வருது அந்த 3 தான். ஒரு படுக்கை கோடு மாதிரி இது போட்டு, ஸ்லீப்பிங் லைன்னு சொல்லுவாங்க, படுக்கை கோடு மாதிரி போட்டு 3 மாதிரி போடணும். இதில் கீழ்ப்பகுதி எப்போவுமே பெருசாக இருக்கும்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஓ, ஸ்லீப்பிங் லைன், படுக்கை கோடு போட்டு அதை தொட்டாப்பில் 3 போடணும். உங்களுக்கே தெரியும், கீழ்ப்பகுதி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுதான் ஊ. ஊ அப்படிங்கிறப்ப அதே தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்னவோ இருக்கும். பார்க்கலாம். இதே மாதிரி ஸ்லீப்பிங் லைன், இல்லை ஹாரிசான்டல் லைன் கூட சொல்லலாம். 3 போட்டு அதனுடைய வயிற்றுலேருந்து ஒரு நூல் வரும். இந்த பிள்ளையார் சுழியெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஊ. இங்கே பாருங்க, அ ஆ இ ஈ ஓ ஓ. அடுத்தது கிரு. கிரு கிரு ஒரு டீ மாதிரி போட்டு அந்த சைடு இந்த கிரேட்டர் தேன் லெஸர் தேன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஏ படுக்க வச்ச சாட்சி வச்ச ஏ மாதிரின்னு சொல்லலாம். டீ போட்டு சாட்சி வச்ச ஏ மாதிரி போட்டு இந்த சைடு ஒரு எஸ், இன்னும் சாதாரண சின்ன எஸ் மாதிரி போடணும்.
இதுதான் கிரு, இக்கு ரு, கிருன்னு சொல்லுவாங்க. கிருபா, பக்ரீத், கிருத்திகா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஏ. என்ன பண்ணணும்? ஸ்லீப்பிங் லைன். இந்த லைனை போட்டு இங்கே 1 போட்டு சாச்சக்கோடு போட்டு ஒரு சுழிச்சு விடணும். பக்கத்தில் ஜே மாதிரி தொட்டாப்பில் போடணும். சாச்சக்கோடு 1 இல்லை ஸ்லீப்பிங் லைன், நேரான படுக்கை கோடுமாங்க, ஹாரிசான்டல் லைன், ஸ்லீப்பிங் லைன் 1 சாச்சக்கோடு வளைச்சிடணும். பக்கத்தில் ஜே போடணும். இதுதான் ஏ. நம்ம தமிழில் ஏல இருக்குது, இது ஒரே ஏ தான். அடுத்தது ஐங்கிறது என்னென்னா அதே மாதிரி ஸ்லீப்பிங் லைன் 1 சாச்ச லைன் வளைச்சிட்டு இதே தான் ஜே போடணும். அது அப்படியே தான் ஏ மாதிரியே போட்டு இந்த ஜேலேருந்து ஒரு கொம்பு போடணும். அது ஐ ஆகிடும். ஏ ஐ. ஓங்கிறப்ப ஆ போடணும். போட்டு 2 டீ போட்டால் என்னாகும்? ஆ போட்டுட்டு இந்த 2வது டீலேருந்து ஒரு கொம்பு போடணும். லெஃப்ட் சைடில் வர மாதிரி ஒரு கொம்பு போடணும். இது ஆ மேலே லெஃப்ட் சைடாக போடணும் ஒரு கொம்பு. ஆ மேலே ஒரு கொம்பு போட்டால் ஓ. அவங்கிறது பாருங்கள் அதே தான். ஆ போட்டு போட்டு இந்த ஜாயின் பண்ணி 2 டீ போட்டால் தானே ஆ. இல்லை லெஃப்ட் சைடாக 2 கொம்பு போடணும். ஒரு கொம்பு போட்டால் ஆ மேலே ஒரு கொம்பு போட்டால் ஓ. ஆ மேலே 2 கொம்பு போட்டால் ஆவ். அந்த ஒரு கொம்பு மேலே இன்னொரு கொம்பு அப்படி மயில் ரக்கமாக இருக்கணும் தலையில். அந்த மாதிரி பொசிஷனில் வி மாதிரி பாருங்கள், இப்படி வந்து வி மாதிரி போடணும். வி ஷேப்பில் இருக்கணும். ஆ மேலே 2 கொம்பு போட்டால் ஆவ். அடுத்தது ஃபஸ்ட்டு இருக்கல அ மேலே புள்ளி, மா மேலே புள்ளி வச்சா இம்மு, ஆ மேலே புள்ளி வச்சா அம்மு. ஆக போட்டு 2 சைட்லேயும் ஒரு இந்த கோலன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த புள்ளி 1 மேலே 1 கீழே, அதுக்கு நேராக கீழே, இது கோலன்னு சொல்லுவாங்க. போட்டு இந்த 2 புள்ளி இந்த மாதிரி வச்சா ஆக. புரிஞ்சுதா? ஓகே, இங்கே பாருங்கள். ஆ இ உ ஊ கிரு ஏ ஐ ஓ. மேலே 2வது டீலேருந்து ஒரு கொம்பு ஆவ். மேலே 2வது டீலேருந்து 2 கொம்பு ஆவ். அம் அப்படின்னா மேலே ஒரு டீ மேலே ஒரு புள்ளி. சைடில் 2 புள்ளி, மேலே ஒன்று, அதுக்கு கீழே நேரக்க இன்னொரு புள்ளி. இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிச்சதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.